ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஐபி கேமரா வந்து மொபைலில் எப்படி அக்சஸ் பண்ணி பார்க்குறது? இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து சிஸ்டமோ இல்லை என்விஆரோ இல்லை அப்படின்னா, நம்ம அந்த கேமராவை ரீசெட் பண்ணுறதோ இல்லை லாகின் பண்ணி பார்க்குறதோ எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வேணும். அதுக்கப்புறம் அந்த 12 வோல்ட் அடாப்டர் வந்து 1 ஆம்ஸாக இருக்கலாம், இல்லை 2 ஆம்ஸாக இருக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம மொபைலில் தான் பார்க்க போகிறோன்றதால நமக்கு 1 ஆம்ஸ் இருந்தாலே போதும். அடுத்ததாக ஒரு பேட்ச் கேபிள். இப்போது நம்ம பவர் அடாப்டரை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இன்செர்ட் பண்ணிட்டு கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் ரவுட்டரோ இல்லை சுவிட்சோ நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட மோடம் இருக்கிறதால நம்ம மோடமில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் ரெண்டை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பவர் ஆன் ஆனோடனே நம்ம கேமரா வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பவரையும் பேட்ச் கேபிளையும் கேமராவில் இன்செர்ட் பண்ணிடுறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைலில் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக வந்து நம்ம மொபைல் எடுத்து ஐபி ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஸ்கேனரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்கேன் கொடுக்குறோம். ஸ்கேன் கொடுத்தோடனே நம்மளுக்கு ஐபி எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நடுவில் சில ஆட்ஸ் ஏதாவது வரும், ஆட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஐபி எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஐபி ஷோ ஆன உடனே நம்மளுக்கு 101 இந்த ஐபி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூசர் நேம் வந்து அட்மின் கொடுக்குறோம். அடுத்ததாக வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சப்போஸ் பாஸ்வேர்டு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஷோ பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஷோ பண்ணுறோம். ஷோ பண்ணால் நம்மளுக்கு ஏ வந்து ஸ்மாலில் போட்டிருக்கோம். இப்போ அதை கேப்ஸில் மாற்றிட்டு லாகின் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்துருச்சு. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம நெட்வொர்க்கில் போயிட்டு ஐபி அட்ரஸ் பார்க்குறோம். அதில் நம்ம ஐபி ஏதாவது மாற்றணும் இல்லை வந்து சீரியஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மாற்றிக்கலாம் இதுலேயே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்டி கார்டு டைப் கேமரான்றதால நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அதில் இருக்கும். இப்போ எஸ்டி கார்டு நம்ம போட்டிருந்தோம்னா அதில் நம்மளுக்கு காட்டும். இப்போ புதுசாக போடுறோம் அப்படின்னா நம்ம அதில் ஃபார்மேட் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனில் நம்ம லாகின் பண்ணுறது, நம்மளோட லாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சிஸ்டமோ இல்லை என்விஆரோ இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கேமராவை எப்படி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கேமரா இருக்குது, அதை லாகின் பண்ணனா ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்.